சூடானில் வெளுக்கும் போர் பதட்டம் அதிகரிக்கும் உயிரிழப்புகள். சட்டவிரோதமாக பிரித்தானியா செல்ல முற்பட்ட புலம்பெயர்ந்தோர் படகு கவிழ்ந்து விபத்து. காய்ச்சல் நீடித்ததால் உடனடியாக வைத்தியரை நாடுங்கள் விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கை விமான நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய நடைமுறை. காலநிலை மாற்றம் குறித்து தேசிய வேலை திட்டங்கள் முன்னெடுப்பு ஜனாதிபதி ரணில். அனர்த்தங்களால் 24 பேர் உயிரிழப்பு. அனர்த்த முகாமைத்துவ நிலையம். இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் 39 பேர் உயிரிழப்பு. சூடானில் RSF துணை ராணுவ படையினர் கிராமம் ஒன்றுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல் சம்பவமானது சூடானின் ஹெசிரா மாகாணத்தில் உள்ள வாத்தல் நவூரா என்ற கிராமத்தில் நேற்று இடம்பெற்றிருந்தது. இந்த தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து ராணுவ படையினர் மேற்கொண்ட தாக்குதலுக்கு சூடான் அரசும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் சூடான் ராணுவத்தினர் தங்கள் படைகளை தாக்க திட்டமிட்ட அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வாத் அல் சவுரா கிராமத்தின் வடக்கு, மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள ராணுவ படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் RSF துணை ராணுவ படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவுக்குள் நுழைய முயற்சியில் 84 புலம்பெயர்ந்தோர் பயணித்த சிறுபடகு ஒன்று கவிழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் ஆங்கில கால்வாயில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று காலை 84 புலம்பெயர்ந்தோருடன் சிறுபடகு ஒன்று பிரான்சிலிருந்து புறப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த படகு ஆங்கில கால்வாயில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென அதன் எஞ்சின் பழுதடைந்துள்ளது. இந்த நிலையில் மீண்டும் திரும்பி பிரான்சுக்கு சென்று விடலாம் என முடிவு செய்து படகை செலுத்தியோர் படகை திருப்பும் போது எதிர்பாராமல் அந்த படகு கவிழ்ந்து தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது அந்த படகில் ஒரு 6 மாத குழந்தை உட்பட 3 சிறுவர்களும் பயணித்துள்ளார்கள். படகு கவிழ்ந்து அதில் இருந்தவர்கள் தண்ணீரில் தத்தளித்து தகவல் அறிந்து வந்த பிரான்ஸ் படகொன்று அவர்களை மீட்டது. இந்த விபத்தில் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. 2 நாட்களுக்கு காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியரிடம் உரிய ஆலோசனைகளை பெறுமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய அதிகாரி விசேட வைத்தியர் அனுஜா தீரசிங்க அறிவுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் விசேட வைத்தியர் இதனை தெரிவித்தார். 2024 ஆண்டு இலங்கையில் 25,417 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். குறிப்பாக கொழும்பு, கம்பகா, களுத்துறை, ரத்தினபுரி, கண்டி, கேகாலை மற்றும் குர்நாகல் ஆகிய மாவட்டங்களில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. டெங்குவை தடுப்பதற்காக மிக அடிப்படையான வழி நுளம்பு பரவலை தடுப்பதற்கும் அதற்கு வீடுகள், பாடசாலைகள், பணியிடங்களில் நுளம்புகள் உருவாக்கும் இடங்களை அகற்றுவது பொதுமக்களின் பொறுப்பாகும். மேலும் காய்ச்சல் ஏற்பட்டால் 2 நாட்களுக்குள் அருகிலுள்ள வைத்தியரை அணுகி உரிய ஆலோசனை பெற வேண்டும். காய்ச்சலை கட்டுப்படுத்த பாராசிட்டமால் மாத்திரையை மாத்திரம் உட்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த காலகட்டத்தில் அதிக காய்ச்சல், வயிற்றுவலி, வாந்தி, கடுமையான தலைவலி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அதை டெங்கு நோயாக கருதுவது மிகவும் அவசியம். அந்த அறிகுறிகள் இருந்தால் முதலில் உடல் ரீதியாக ஓய்வெடுப்பது அவசியம். வலி நிவாரணி அல்லது பாராசிட்டமால் தவிர ஏனைய மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது. மற்ற மருந்துகளை உட்கொள்வது கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தும். அறிகுறிகள் 2 நாட்களுக்கு மேல் நீடித்தால் முழுமையான இரத்த பரிசோதனை செய்து அரசு வைத்திய சபையில் வைத்திய ஆலோசனை பெற வேண்டும். அதன் பின்னர் தேவை இருப்பின் வைத்தியசாலைக்கு செல்லலாம். அதுக்கிடையில் நீர் மற்றும் கஞ்சி வகைகள், ஜீவனி, இளநீர் மற்றும் எலுமிச்சை போன்ற பானங்களை பருக வேண்டும். சிகப்பு நிறத்தில் அல்லது செயற்கை ரசாயனங்கள் கொண்ட பானங்களை தவிர்ப்பது முக்கியத்துவம். வைத்திய ஆலோசனையை பின்பற்றினால் டெங்கு நோயை கட்டுப்படுத்தவும் நிலைமையின் தீவிரத்தை குறைக்கவும் முடியும். குறிப்பாக காய்ச்சல் குறைவதால் டெங்கு நோய் குணமாகிவிட்டதாக அர்த்தமில்லை. மிகவும் சிறிய நோய் குழந்தைகள், நீரிழிவு நோயாளிகள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியவர்கள் மற்றும் பெரும்பாலானவர்கள் பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது. அவர்கள் ஆரம்பத்திலேயே வைத்திய ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். இலங்கையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களுக்கு வந்து செல்வதற்கும் புறப்படுவதற்கும் புதிய கடவுச்சீட்டு முத்திரைகள் அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ஷிய இக்லோபெட்டிய கருத்துப்படி இந்த ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய முத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையில் உள்ள ஏனைய சர்வதேச விமான நிலையங்களிலும் புதிய முத்திரைகளின் பாவனை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த திணைக்களம் வருகைக்காக நீல நிற முத்திரையையும் புறப்படுவதற்கு பச்சை நிற முத்திரையையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. விமான நிலையத்தை தவிர துறைமுகங்கள் மற்றும் பயணிகள் பயண கப்பல்களுக்கும் இதேபோன்ற முத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு துறைக்கும் 3 தனித்தனி முத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக
கர்ஷ் இழுக்கப்பட்டிய தெரிவித்துள்ளார். புதிய முத்திரைகள் அறிமுகம் தொடர்பான விவரங்கள் அளித்த ஹாரிஸ் 1948 ஆண்டு உருவாக்கப்பட்ட முத்திரையை விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் பயன்படுத்தி வருவதோடு தற்போது பல்வேறு தரப்பினரால் எளிதில் தவறாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த நிலையில் பழைய முத்திரையில் முறைகேடு நடந்ததாக பல முறைப்பாடுகள் வந்தாலும் புதிய முத்திரைகள் அறிமுகம் செய்வதில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து தாமதமாகி வருவதாக அவர் கூறினார். மேலும் நகல் எடுக்க முடியாத வகையில் அவை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கர்ஷ இழுக்கப்பட்டிய தெரிவித்துள்ளார். காலநிலை அனர்த்தங்களுக்கு ஈடு கொடுப்பதற்கு குறைந்த வருமானம் ஈட்டும் நாடுகள் அபிவிருத்தி கண்ட நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று உலக சுற்றாடல் தின நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு மே 30 முதல் தேசிய சுற்றாடல் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் நாட்டின் காடுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக நாடளாவிய ரீதியில் பல விசேட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். சில அபிவிருத்தி அடைந்த நாடுகள் காலநிலை மாற்றத்துக்கு எதிராக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் அடைய இந்தியா, சீனா, இந்தோனேசியா போன்ற நாடுகள் கால அவகாசம் தேவை என்று கூறியுள்ளன. மேலும் பெட்ரோலிய உற்பத்தி செய்ய நாடுகளும் உள்ளன. இவற்றுக்கு மத்தியில் இலங்கை போன்ற சிறிய நாடுகள் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் சிக்கி தவிக்கின்றன. அதற்கு நாம் இப்போது புதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பசுமை பொருளாதாரத்தை உருவாக்குவது தொடர்பாக நிதியமைச்சில் தனிப்பிரிவை ஏற்படுத்தவும் திட்டமிட்டுள்ளோம். விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்துடன் சுற்றுச்சூழல் கொள்கைகளும் கிராமத்துக்கு செல்கிறது. எனவே இந்த வேலை திட்டத்தை தேசிய அளவில் செயல்படுத்துவோம். கடந்த 1 முதல் பெய்து வந்த மழை பலத்த காரணமாக ஏற்பட்ட இந்த அனர்த்தங்களால் 24 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக 50,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் கொழும்பு, களுத்துறை, ரத்தினபுரி, காலி, மாத்தர, கம்பகா ஆகிய மாவட்டங்களில் இவ்வாறு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. மேலும் உயிரிழந்தவர்களில் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவதானிக்க சென்றவர்களும் அதிக அளவில் அடங்குவதாகவும் இவ்வாறாக அனர்த்தம் இடம்பெற்ற பகுதிகளில் உள்ள வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் குறித்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. காசாவில் உள்ள ஐநாவின் பாடசாலை முகாம் ஒன்றில் மீது நேற்றிரவு இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் 39 பேர் உயிரிழந்துள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இருப்பினும் ஹமாஸ் அமைப்பினர் தங்கியிருந்த பாடசாலை மீதே தாம் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. அத்துடன் தாக்குதலுக்கு முன்னர் பொதுமக்களுக்கு ஆபத்து வராத முறையில் வான்வெளி பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை தகவல் மூலம் கண்காணித்து தாக்குதல் முடிவுகள் எடுக்கப்பட்டன என்றும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது.